கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ப்ராமிஸ்டு லேண்டுக்குள்ள வந்துட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள், கானானுக்குள் வந்துட்டாங்க. அவங்க வளர்ந்து பெருகிட்டாங்க, இனம் விருத்தி அடைஞ்சிச்சு. ராஜாக்கள் எல்லாம் வந்துட்டாங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனாலும் போராட்டம் குறைஞ்ச பாடில்லை. ஆனாலும் பிரச்சனைகள், பயம் குறைஞ்ச பாடில்லை. எல்லாம் தான் சொல்றீங்க. நாங்கள் ஒரு காலத்தில் எகிப்தில் அடிமையாக இருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு தேசம் கிடையாது, எங்களுக்கு ஒரு ஆராதனை கிடையாது, எங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடையாது, அடிமைத்தனத்தில் இருந்தோம். கர்த்தர் வாக்குரைத்த தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு என்ன? நினைவு கூர்ந்தார் என்று பைபிள் சொல்லுது. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைவு கூறுகிற தேவனை நாம் ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்? He's a personal God. எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? He's a personal savior. ஒரு மைன்யூட் டீட்டெயில் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் மனசில் எதை நினச்சி ஒரு பெருமூச்சு விடுறீங்களோ, ஒரு சின்ன கண்ணீர் விடுறீங்களோ, அதை பார்க்குற தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், அதை அட்ரஸ் பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவன் நினைவு கூர்ந்து, இவனுக்கு யாருன்னே தெரியல, யார் கர்த்தர், நாங்கள் தொழுது கொள்ள அவர் யாருன்னு கேட்குறாங்க. அவர் நினைவு கூர்ந்து 20 லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி கொண்டு வருகிறார். 40 கடலை கடக்க பண்ணினார், யோர்தானை கடக்க பண்ணினார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. They have never experienced such things before. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்க்காத அற்புதங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, அதிசயங்களை பார்க்குறீங்க. கானானுக்குள்ளே போயிட்டா சமாதானமாக வாழ்ந்துடலாம், ப்ராமிஸ்ட் லேண்ட்னு சொல்லிட்டு ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. சபையில் சேர்த்தாரு, சேர்த்துட்டார். சபைக்குள்ளே வந்தாச்சு, போராட்டம் ஓயில, எதிராளிகளினுடைய வல்லமை, தாக்குதல் குறையில. இந்த கானான் தேசத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? மற்றவர்களும் இருந்தார். ஆண்டவர் ஒரே அடியாக எல்லாத்தையும் காலி பண்ணி, வீடை காலி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? நினச்சி பாருங்க, ஒரு வீட்டுக்கு நீங்கள் குடி போகிறீங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்க? வீடு போய் 10 வீடு பார்ப்போம். பல வீடு நமக்கு பிடிக்காது. நமக்கு வீடு எப்படி இருந்தால் பிடிக்கும்? உள்ள க்ளீனாக இருக்கணும், நல்ல ஃப்ளோரிங் இருக்கணும், நல்ல வால் பெயிண்டிங் இருக்கணும், நல்ல லைட்டிங் இருக்கணும், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் டீசெண்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஓனர் அழகாக இருக்கணும். ஓனர் வந்து என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டால், ஐயோ என்னடா இதை வாரம் இவங்க வந்துட்டு போய் மாதம் இவங்ககிட்ட போய் என்னப்பா வாடகை போட்டியா அப்படி கேட்கக்கூடாது. நம்ம டீசெண்டாக நம்மளே அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் சார் ட்ரான்ஸ்ஃபர்டு ரெண்ட் அப்படின்னா தேங்க்ஸ் எரிக் அப்படின்னு அவர் டீசெண்டாக போடணும். அவர் டீசெண்டாக இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு போவோம். தண்ணி வள வரணும் முக்கியமாக. எத்தனை பேர் தண்ணி பிரச்சனையில் பாடுபட்டீங்க சென்னையில்? அப்படியா? நீங்கள் ஒருத்தர் தான். வேறு யாரும் தண்ணியில் பாடுபட்டீங்களா? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ எல்லா பக்கமும் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் எல்லாரும் டெய்லி குளித்தோம் இல்லை? குளிக்காத ஆளுங்க யாராவது இருந்தீங்களோ? குளிக்காமல் யாரும் ஆஃபீஸ் போனீங்களா? குளிக்காமல் ஆஃபீஸ் போனீங்களா? டெய்லி குளிக்கிறதுக்கு தண்ணி ஆண்டவர் கொடுத்தார். நல்லா அது மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நல்ல பெரிய செல்வ சீமான்களாக இருப்பாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க, ஒரு நேரத்துக்கு 10,000 ரூபா செலவு பண்ணுற, சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஒரு நாளும் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு அலைஞ்சு தீர மாதிரி விடவே மாட்டார். ஏன்னா நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ள ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். 4 பெட்ரூம், பெரிய ஹால், இவ்வளோ பெரிய 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹால், பெரிய டிவி, சோஃபா 1.5 லட்ச ரூபாய்க்கு சோஃபா. ஆனால் ஒரு கண்டிஷன், உங்கள் வீட்லேயே எமோரியர் இருப்பாங்க, ஏபூசியர் இருப்பாங்க, கில்காசியர் இருப்பாங்க, கானாரியர் இருப்பாங்க. அதாவது நீங்கள் இருப்பீங்க, ஒரு சர்தார்ஜி ஃபேமிலி உங்களோட இருக்கும், ஒரு முஸ்லீம் ஃபேமிலி உங்களோட இருக்கும், ஒரு அவாள் ஒருத்தங்க இருப்பாங்க, 10 ஃபேமிலி இருப்பாங்க, நீங்களும் அவங்களோட இருந்துக்குவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்தில் அத்தனை பேர் இருந்தால் எப்படி இருக்கும்?
ஆண்டவர் நல்ல வீடு கொடுத்தாருன்னு பார்த்தா சுற்றிலும் ஏகப்பட்ட ஆளுங்க. அப்படி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. அவன் அங்கே போய் சந்தோஷமாக ப்ராமிஸ் லேண்டில் வாழலான்னு பார்த்தா சுற்றிலும் ஆட்கள் அவனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவை இவன் தேசத்தை பிடிக்கிற அளவுக்கு ஆட்கள் வந்துடுறாங்க. அப்படி ஒரு தடவை ஒரு மனுஷன் வந்து அங்கே நின்று சவால் விட்டுட்டு இருக்கிறான். அது யார் பாருங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்ற பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். இவர் எவ்வளோ ஹைட் தெரியுமா? 9 feet. இந்த சீலிங்க்கு கொஞ்சம் கீழே இருக்குது. நீங்களாம் நின்னா எவ்வளோ தூரம் இருப்பீங்க? பாதி தூரத்தில் இருப்போம். அவர் யாரு? வீரன். அவன் என்ன பண்றான் பாருங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். அவன் ஆல்ரெடி வீரன். தட்னா கீழே விடக்கூடிய அளவுக்கு வீரன். அதுக்கு மேலே அவன் நிறைய ஆர்மர்ஸ் போட்டிருக்கான், நிறைய வெப்பன்ஸ் வச்சுருக்கான். அதெல்லாம் சேர்த்துனா எவ்வளோ கேஜி தெரியுமா? 61 kg இருக்குதான். அதில் போட்டிருக்கிற அந்த சேக்கல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 60 kg 61 kg வெயிட்டு அவன் அணிஞ்சிருக்கிறான். நம்ம வெயிட்டே மொத்தம் 60 கிலோ தான் இருப்போம். அவன் 60 கிலோ தாங்கக்கூடிய ஆளுன்னு அவன் எவ்வளோ வெயிட் இருப்பான்? அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. 8ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு துணை நிற்பார், அவரால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், அப்புறம் அவரால் சேனைக்குள் பாய்வேன் பெருமையாக பேசிட்டு இருக்கிறியே. ஏன்னா கூட்டமாக வந்து நிற்கிறீங்க, திரள் கூட்டம். சவுலும் ஒரு கூட்டமும் நின்றுட்டு இருக்குது. இவன் சொல்கிறான், தைரியமாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த வான்னு கூப்பிட்றோம். ரெடியா ஜாஷுவா? ஜாஷுவா ரெடி. வேறு யார் ரெடி? விசுவாசிக்கிறவங்களாம் சொல்லுங்கள், நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறான். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், இந்த கதை தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் விசுவாசத்தோட சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவன் 9 அடி இருக்கலாம், நான் 4 அடி இருந்தால் கூட கர்த்தர் என்னை ஜெயமாய் வர உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், என்கிட்ட அவங்ககிட்ட பெரிய ஆர்மர்ஸ் இருக்கலாம், பட் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவர். ஒத்தைக்கு ஒத்த வாங்குறான். விசுவாசின்னு சொல்கிற அத்தனை கூட்டமும், பிரதர் உங்களுக்கு ஞானமாக இருக்கணும் பிரதர், அவசரப்பட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது பிரதர். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். எதுக்கு ஆண்டவர் ஒன்று தெரிந்து கொண்டார்? எதற்காக ஒன்று அழைத்தார்? அவரை ஆராதிக்கணும், சத்துருவை மேற்கொள்ளணும். எது பேருக்கு புரியுது? உங்களுக்கு எதிராக வருகிற சில கோலியாத்து உங்களால் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பிசாசு உங்களுக்கு பயம் காமிச்சிக்கிட்டு ஒத்தைக்கு ஒத்தவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சில பலவீனங்கள் என்னால் மேற்கொள்ளவே முடியாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். உன்னை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அவன் ஆல்ரெடி பவர்ஃபுல். பலர் விழுந்துட்டாங்க, என் கண்ணு முன்னால் பெரிய ஊழியக்காரங்களாம் விழுந்துட்டாங்க. நான் நிற்கிறது எப்படி? எனக்குள்ள அந்த பயம் ரொம்ப நாள் இருந்துச்சு. ஆனால் டைம் அண்ட் அகெயின் God has established, the God who has called me is more than faithful to make me a victorious person. அல்லேலூயா சொல்லுங்க. பல நேரங்களில் நான் இங்கே பலவீனங்க, நான் வீக்குங்க ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த வீக்கர் போர்ஷனில் ஆண்டவரை நம்பி நாம் நிற்கிற வேளையில் என்னை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பண்ணுவார். எந்த பகுதியில் நீங்கள் யோசிக்கிறீங்க? அன்பற்ற சூழ்நிலையில் சிலர் இருக்கிறீங்க. என்னை நேசிப்பார் யாரும் இல்லைங்க, என்னை புரிஞ்சிக்குவார் யாருமே இல்லைங்க, நான் நல்லது தான் நினைக்கிறேன், புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. நான் அவங்களுக்கு நன்மை செஞ்சேன், திரும்ப எனக்கு அவங்க நன்மை செய்யலைன்னா பரவாயில்ல, எனக்கு தீமை செய்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, போகிற இடத்துல என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க, பொய்யா சொல்கிறாங்க. அந்த பலன், அந்த பவர் உங்களால் மேற்கொள்ள முடியாமல் தனிமையில் அழுது கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மனிதர்கள் இடத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். மேற்கொள்ள கிருபை செய்வார், வெற்றியாய் நிற்க உதவி செய்வார். ஃபைனான்ஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்லைங்க. போராடிக்கிட்டே இருக்கிற சிறுமை, அவமானம், நிந்தை, பற்றாக்குறை, தேவை சந்திக்கப்படுகிறதே இல்லை, போராட்டம். இது மாறுற மாதிரி தெரியல. பட் there is a God who is greater than he who is in the world. அவர் உங்களை ஒரு நாள் வெற்றி சிறக்க செய்வார்.
உங்களை வனாந்தரத்தின் வழியாக கூட்டிக் கொண்டு போனாலும் ஒரு நாள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மெய்யாகவே நிறைவேறும். மெய்யாகவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. நான் சோதனையின் நேரத்தில், வேதனையின் நேரத்தில் என்னை கண்டார். என்ன பண்ணார்? அணைத்து கொண்டார். நல்ல சமாரியன். விலகி போகிறவர் அல்ல, தொடுகிறவர், ரசத்தை வார்க்கிறவர், காயத்தை கட்டுகிறவர். எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய ஹர்ட் என்ன தெரியுமா? உள்ளத்தில் ஏற்படுகிற காயம், வேதனை, அவமானம், தனிமையில் விடுகிற கண்ணீர். இது வெளியே சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும். சொன்னாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் நிறைய சமயம் நினைக்கிறீங்களே என்னை யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லைன்ட்டு. அவங்களும் அதே தான் நினைக்கிறாங்க. அவங்கள யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லை. நாம் போய் ஒரு சிலர்ட்ட அவமானத்தை பற்றி சொல்கிறோமே, அவங்க ஏன் கண்டுக்கிறது இல்லை தெரியுமா? அதோட பெரிய அவமானம் அவங்களுக்கு இருக்குது. அந்த அவமானத்தை மாற்ற வல்லவர் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். உலகத்தில் இருக்கிறவன் பிசாசுக்கு வல்லமை இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அவனுக்கு வல்லமை இல்லை, அவன் வீக்குன்னு நினச்சிக்காதீங்க. He has power. He can influence. He can work through people. அவங்ககிட்ட வல்லமை இருக்குது. நம்முடைய ஆண்டவர்கிட்ட சர்வ வல்லமை இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட வல்லமை இருக்குது, நம்முடைய தேவன்கிட்ட சர்வ வல்லமை இருக்கிறது. அவர் சர்வத்தையும் படைத்து ஆண்டு கொண்டு இருக்கிறவர். உங்களையும் என்னையும் பர்சனலா வழி நடத்துகிற தேவன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ.